வணக்கம் நண்பர்களே. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஆன் டே 2 பத்தி ஒரு வீடியோ போட்டுட்டோம். பிளஸ் சுமன் கில்லோட ஃபேண்டாஸ்டிக் 269 பத்தியும் சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டோம். அண்ட் இதெல்லாம் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய வீடியோவும் ரிலீஸ் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பட் இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட போலிங் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது சாம்பிள் சைஸ் கம்மி தான், ஒரு 20 ஓவர் 21 ஓவர் தான் மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க ஆன் டே 2. ஆனா அதுல இந்தியன் போலர்ஸ் பயங்கரமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்க. ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாத இந்த டீம் எப்படி விக்கெட்ஸ் எடுக்க போறாங்கன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர குழப்பமா இருந்துச்சு. கரெக்டா? இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி, நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனா ஆகாஷ் தீப் நியூ பால்ல ஃபேண்டாஸ்டிக்கா போட்டு பேக் டு பேக் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. டக்கெட் அண்ட் ஓலி போப் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு பேருமே லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல செஞ்சுரி போட்டாங்க. இன்னொரு பக்கம் முகமது சிராஜும் வந்து பாத்தீங்கன்னா லூஸ் பால்ஸே போடாம அக்யூரேட்டா சூப்பரா போட்டாரு. அதனால அவரும் பாத்தீங்கன்னா கிராலி விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் ரூட்டும் ஹாரி ப்ரூக்கும் ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணிருக்கலாம். பட் ஸ்டில் இந்தியா 3 க்ரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் டே 2 டாமினேட் பண்ணாங்கன்னு தான் சொல்ல முடியும். சோ ஹியூஜ் கிரெடிட் டு ஆகாஷ் தீப் அண்ட் முகமது சிராஜ். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.